சீஸ் கார்லிக் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் சுகர் போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறி வரட்டும். சைடில் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் கார்லிக்கை நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ அதை பட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் புதினாவை குட்டி குட்டியாக கிள்ளி வச்சிடலாம். இதில் சீஸையும் துருவி 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது 4 பங்காக அந்த மாவை பிரிச்சுக்கிறேன். ஒரு பங்கை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்லிக்கும் பட்டரையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதில் சீஸையும் மின்ட்டையும் போட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிடலாம். ரொம்ப நைஸாக தேய்ச்சிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்தே தேய்ச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு லைட்டாக கீ அப்ளை பண்ணி கல்லில் போட்டு எடுத்துடலாம். சைடில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா புஷ்ஷுனே வரும். உள்ளே இருக்கிற சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.